wo yi qing tu le shi nian le 10年了。Zuchio wo yi qing ti le 10年了。வாங் லவ்ஷு ஈச்சிங் ஹுய்ச்சியால ஓத சந்தி ஈச்சிங் ஹவுல அதே மாதிரி சூச்சியோ ஓ ஈச்சிங் தீல ஷூனியன்ல. ஓகே, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஈச்சிங்கோட இது வந்து அப்போ அது எங்கே முதல்ல பொசிஷன் ஆகுதுன்னு பார்த்து வச்சுக்கணும். அதாவது ஆஃப்டர் த சப்ஜெக்ட். ஸோ ஆஃப்டர் த சப்ஜெக்ட் சம்டைம்ஸ் ரீச்சிங் அப்படின்னும் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இட் கேன் பி ஸ்டார்டட் ஆஸ் அ the initial word of the sentence like here in the thirdல வந்து இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா you can also bring it as inside after the subject. இப்போ வாங் லவ்ஷு is a subject, போத சந்தி is a subject. என்னோட ஹெல்த் ஆல்ரெடி நல்லா இருந்தது. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, இப்போ ரோல் பிளே த டயலாக்ஸ். ஓகே, இப்போ இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இது வந்து இது பிரியா யூ ஹாவ் டு ஆன்சர் அண்ட் தென் மமதி, சாதனா, பரீன் அண்ட் பிரதீப். ஓகே, சரி ஆரம்பிங்க. சோப்பன் ஷூ ஷு ஷை ஷியத. சோப்பன் ஷூ ஷு ஷை ஷியத. பிரியா. 这本书是我的老师写的。我的老师写的。这本书我老师写的。ஓகே, ஸோ அப்போ நம்மளுடைய மெயின் வந்து என்னது? ஓ老师写的。ஓகே, நெக்ஸ்ட் மமதி. சௌஷங் த தேன்ஹுவா ஷு ஷை ஜியத. யார் ஆன்சர் பண்ணது? இன்னைக்கு காலையில் வந்து டெலிஃபோன் கால் யார் ஆன்சர் பண்ணது? ஷை ஜிய த. 早上的电话，妹妹是谁接？ஓ, அவளை மாட்டி விட்ட. ஓகே, மெய்மை ஜியத. ஓகே, சரி. சாதனா. தாஷு ஷம்ம ஷிகோ தி ஜூச்சியோ த. தி ஜூச்சியோ த. தாஷு கைஷு. ஓகே, கைஷு தி ஜூச்சியோ த. தாஷு是三岁时候开始踢足球的。 Very good. Okay. Pari. Ta Zainar Kongzuo Duo Chang Shijian la. Ta Zainar. Narna at there. Okay. Kongzuo Duo Chang. அந்த இடத்துல அவன் எவ்வளோ வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான்? Ta Zainar Kongzuo Duo Chang Shijian la. Ta Zainar Kongzuo Shijian la. Very good. Okay. Pradeep. Kongzuo Shi ஷை பங் தா ஜியஷாவுத. ஸோ யார் அந்த வேலையை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது? ஷி ஷை பங் தா. அவனுக்கு அந்த வேலையை யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது? கொங்ஸோ ஷி ஷை பங் தா ஜியஷாவுத. கொங்ஸோ ஜியஷாவுத ஓ தொங்ஷு. ஓகே, அதாவது கொங்ஸுவோ ஓ பங்கியோ பங் தா ஜியஷாவுத. எப்படி சொல்லணும்? கொங்ஸுவோ. இது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஆன்சர். ஓகே, கொங்ஸுவோ ஷு ஓ பங்கியோ. பங்கு இப்படி தானே ஏறும். பங்கியோ ஓ பங்கியோ ஓ கொங்ஸுவோ ஷு ஓ பங்கியோ பங் தா ஜேஷாத. ஓகே, சரி. அப்படின்னா இது கொஞ்சம் வந்து லிட்ரலாக வந்து பார்த்தோன்னா சென்சிபிளாக இருக்காது. இங்கிலீஷில் பார்த்தா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சென்சிபிளாகவே இருக்காது. ஆன்சரும் அதே மாதிரி தான். இவங்களோட வேர்ட் ஆர்டர் வேறு, அவங்களோட வேர்ட் ஆர்டர் வேறு. ஓகே, ஓசை இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லணும். இப்போ வந்து இந்த இதில் வந்து சாதனா ஃபஸ்ட்டு சொல்லிவிடு, நெக்ஸ்ட்டு மமதி, நெக்ஸ்ட்டு பரீன், அப்புறம் நெக்ஸ்ட்டு பிரதீப், and then next Priya. Was I so fun? இப்போ நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். ஷு மாதேங்
த தியன்ஹுவா. Mom, Miss will come, Mom. Miss in Chinese. இல்லை, நீ யோசிச்சு சொல்லு. ஓகே, டேக் யூர் டைம். மாமதி சேக கொங்ஸோஷு வங்ஃபாங் பங்கோ. இந்த வேலை எனக்கு வங்ஃபாங் ஹெல்ப் பண்ணதுனால, அதாவது ஹெல்ப்னு வந்துருச்சு, அதுக்கடுத்து என்ன வரும்? ஓ சியாங் சிங் தாச்சுஃபன். நான் வந்து இன்வைட் பண்ணுறேன் அவனை வந்து சாப்பிட்றதுக்காக. ஐ எம் இன்வைட்டிங் ஹிம் ஃபார் அ மீல்ஸ் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. என்ன சொன்னால் அந்த டேஷில் நம்ம போடலாம்? ஓகே, பரீனும் பிரதீப் இன்டர்வியூ ஜெயஷாவ்தர். ஓகே, இது வந்து பிரதீப், இது வந்து பரீன் தான் சொல்லணும், ஜெயஷாவ்தர். ஓகே, ஸோ இது பரீன் சேப்பன் ஷூஷி ஓஷியத. இந்த புக்கை நான் எழுதினேன். ஓஷி அர்ஷு சுயித. I am 22 years old. இல்லை, I am 20 years old. கைஷு ஷிய டேஷ் கைஷு ஷிய ஷூத. அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஓஷு அர்ஷு சுயி த. வெரி குட். ஷீஹோ கைஷு ஷிய ஷூத. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரதீப் சொல்லுங்க. ஓஷு லியோ சுயி கைஷு தாலான்ஷியோ த. ஓ டேஷ் ஷீஹுவன் தாலான்ஷியோ. I am 6 with Liu Sui 6 years. I still learn show basketball. Okay. What one learn show? ஓகே பிரதீப், உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுது? பிரியா இஸ் லைக் சம்வாட் அசிமுலேட்டிங். ஓ டேஷ் ஷி ஒன் த லான்ச். ஓ ஓஷு லியோ சுயி கைஷு தாலான்ஷியோ த. ஓ ஜுயி ஷீஹுவான். ஐ மோஸ்ட் லைக்கிங் தாலான்ஷியோ. இது மேலே வரல, பட் வி ஹாவ் டு கோ லைக் தட். ஓகே, சரி. இப்போ இது சாதனா சொல்லு. ஓஸ் ஐ ஜோஃபன்னா ஷி மாத்திங். தாத்தியன்வால ஒரு நைன்த்து இருக்கு. அப்போ வந்து ஜியத தியன்ஹுவா. ஒரு கால். ஆன்சர் த கால். ஓகே. ஷி மாத்திங் ஜியத. நான் வந்து குக் பண்ணிட்டு இருந்தேன். நான் குக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்து இது வந்து சோயி தேட் ஃபோர் இதெல்லாம் இங்கே இப்போ வராது. அதெல்லாம் HSK 3ல தான் வரும். ஓசை ஜோஃபன்னா நான் வந்து குக் பண்ணிட்டு இருந்ததுனால அப்படின்றதுனால தான் ந கொடுத்துருக்காங்க. ஷி மாத்திங் ஜிய த தியன்ஹுவா. ஸோ இந்த இடத்துல அந்த சோன்றது சோயின்றது அவங்க இன்க்ளூட் பண்ணாமல் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஷி மாத்திங் ஜிய த தியன்ஹுவா. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல சின்டாக்டிக் ஸ்ட்ரெஸ் இன் சென்டென்ஸ். ஓகே, இப்போ இது வந்து த ஸ்பீக்கர் ஹேஸ் டு என்ன சொல்கிறதுனா, த ஸ்பீக்கர் ஹேஸ் டு டிசைட் வாட் வேர்ட் டு ஸ்ட்ரெஸ். ஓ ஸ்வேசி ஹன்யோ. அப்போ நான் ஸ்வேசின்றதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இல்லைனா ஓ ஸ்வேசி ஹன்யூ. ஹன்யூ அப்படின்றத நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணேன்னா அங்கே ஹன்யூ அவங்க காதில் நல்லா விழுந்துடும், என்னோடய லிசனருக்கு நல்லா விழுந்துடும். நான் இப்போ எந்த வேர்டை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேனோ அதை வந்து இது. ஆனால் இங்கே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரெடிகேட்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஒரு லாங்குவேஜில் ப்ரெடிகேட்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ரெடிகேட் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து த திங் விச் கன்வேஸ் த டைரக்ட் மீனிங், அதுதான் ப்ரெடிகேட். ஓ ஹன்யூன்றதுல மீனிங்கே இல்லை. டைரக்ட் மீனிங் எப்போ வருதுன்னா நம்ம ஸ்வேசின்னு போடும்போது தான். அப்போ அதுதான் விச் கன்வேஸ் த டைரக்ட் மீனிங். அப்போ ஸ்வேசி. தா ககஷ் ஈமிங் ஈஷன். தா ககஷ் அப்போ ஷு. அப்போ அது வரைக்கும் ஈமிங் அப்படின்றது நம்ம ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு measure word. Measure word for ஈஷங் is ஈமிங். ஈமிங் அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைனா வந்து மிங் அப்படின்னாலே பாப்புலர். ஏ பாப்புலர் டாக்டர்.
தா ககஷு ஈமிங் ஈஷா. அப்போ எப்போ சொல்லுவாங்கன்னா ஒருத்தங்கள அவங்க ஒரு பாப்புலரான கார்டியோலஜிஸ்டோ இல்லாட்டி ஒரு இதுவாக இருந்தாங்கன்னா தான் அப்போ தான் தே வில் யூஸ் தட் ஈமிங். இல்லைன்னா வந்து அந்த மெஷர் வேர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. வாங் ஷோஜிய மைல ஜிஜிஎன் ஈஃபு எ ஃபியூ. அப்போ ஜிஎன் இஸ் த மெஷர் வேர்ட் ஃபார் clothes. Clothes. வாங் ஷோஜிய மைல ஜிஜிஎன் ஈஃபு. ஓகே. தாமன் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸிங் த காம்ப்ளிமெண்ட். அதனால தான் நான் சொன்னேன் it is the speaker has to decide. The speaker has to decide what is the word, the predicate இல்லை எனக்கு எந்த வேர்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணுமோ நான் அந்த வேர்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல இவங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. முதல்ல ப்ரெடிகேட்டை வச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்த சென்டென்ஸில் வந்து இப்போ தியாவில் சீலை ஆடிட்டு ஓகே டான்ஸ் ஆடுறது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்குது அப்படின்றத வந்து தியாவில் சீலையை வந்து தே வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் இட். ஓகே. இன்றைக்கி நான் வாக்கிங் போயிட்டுருக்கும் போது யாரோ ஒரு பையன் ஓகே லைக் என்ன ஒரு 23-24 இயர்ஸ் இருக்கும். ஹி வாஸ் சேயிங் ஹீ இஸ் லைக் என்ன சொல்கிறதுன்னா ரெக்கமெண்டிங் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஓகே. ஸோ ஹீ சேயிங் தட் டே வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணணும்டா, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ அவன் சொல்லும் போது எவ்வளோக்கு எவ்வளோ அது மட்டும் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணுறான். எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ அதை மட்டும் ஓகே அது வந்து நல்லா விழுது காதில், மற்றதெல்லாம் அவன் என்ன சொன்னதுக்கு காதில் விழவே இல்லை. அப்போது திஸ் இஸ் த ஸ்பீக்கர் ஹேஸ் டு ஸ்ட்ரெஸ். அப்போ நான் அங்கே வந்து ஓவர் ஹெட் த கான்வர்சேஷன். ஏன்னா நான் நடந்து போகிற இடத்துல அவனும் நடந்து போயிட்டுருக்கான். அவன் வந்து ஹீ இஸ் லைக் ஸ்பீக்கிங் லவுடர்லேயும் இந்த வேர்ட் வந்து கிளியராக விழுது. அப்போது நம்ம வந்து இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், சில பேர் வந்து சில வார்த்தையை கரெக்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்து பேசினாலும் எனக்கும் ஆல்மோஸ்ட் அந்த பையன் நடந்து போகிற இடத்துக்கும் வந்து பார்த்தா ஒரு 20-25 feet away he is walking. ஓகே. இருந்தாலும் அவன் பேசுகிறது எனக்கு நல்லா காதில் விழுது. ஈவன் இந்த டிராஃபிக் ஓகே ஈவன் இந்த டிராஃபிக் ஐம் சேயிங் திஸ். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் த ஸ்பீக்கர் ஹேஸ் டு டிசைட் தட் வாட் ஆர் த வேர்ட்ஸ் வி ஹேவ் டு ஸ்ட்ரெஸ். தாமன் கவுசிங் த they happy dancing. இந்த சீலைன்றது வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் verb. டான்சிங்ன்றது கொண்டு வரும் சீலை. தாவை தா லான்ச்சியோ தாத ஃபெய்சாங் ஹவ். டேவிட் தா லான்ச்சியோ playing basketball. தாவை தா லான்ச்சியோ தாத playing வந்து தா லான்ச்சியோ இட் செல்ஃப் இஸ் அ பாஸ்கெட்பால். அதாவது பாஸ்கெட்பால் தாத விளையாடுறது. ஃபைச்சாங்குன்றது அந்த ஸ்பீக்கர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி குட், எக்ஸ்ட்ரீம்லி ஹீ லைக்ஸ் தட். ஃபைச்சாங் ஹவ் அவனுக்கு விளையாடுறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜின்தியன் த யாங்க்ரோ அப்படின்னாலே அப்படின்னாலே வந்துட்டு இது லேம்பு. அப்போ ரோ அப்படின்னா இது வந்து பிளட் வெசல்ஸ்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரோ அப்படின்னாலே பிளட் வெசல்ஸ். அப்போ பிளட் வெசல்ஸ் வந்து எங்கே பார்க்கலாம்? நம்ம மீட்டில் தான் பார்க்க முடியும். யாங்க்ரோனா அப்போது லேம்பு மீட்டு, அதை தான் நம்ம ஊரில் மட்டன் சொல்கிறோம் இல்லையா? யாங்க்ரோ ஜோத ஹன் ஹவுச்சு. இன்றைக்கி இந்த லேம்போடைய அந்த ஜோத அந்த குக் பண்ணது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஜெந்தியாந்த யாங்க்ரோ ஜோத தாத ஜோத விளையாடினது கௌசிங் த சந்தோஷமாக இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து அவுட் ஆஃப் த இது. இங்கே வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ண விஷயங்கள் வேறு. சியாவில் சீலை ஃபெய்சாங் ஹவ் ஹன் ஹவுச்சு. பட் இதெல்லாமே ஒரு பேட்டர்னில் வரக்கூடியதுன்றதுனால நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எடுத்த உடனே இன்னைக்கு புரிகிற மாதிரி இருக்கும். பட் போக போக தான் நம்மளுடைய இதுக்குள்ளே ஏறும். ஸோ வெர்டிக்கல் ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த சாங்கில் வந்து நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஷூத்தி அப்படின்னு வெர்டிக்கல் ரைசிங். ஷூத்தி சாங்குக்கு, அதுக்கு அடுத்தது வந்து மின்னுக்கு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
இந்த இடத்துல இது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு பேர் ஷூத்தி. ஸோ விச் வி யூஸ் இட். ஸோ இது வந்து பெரும்பாலும் ஒரு ஸ்ட்ரோக்கு தான் இது. இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரோக்கை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். அதே மாதிரி ஷூச்சர்கோ அப்படின்றது இப்படி வந்துட்டு இப்படி போடுறது வந்துட்டு ஹார்ஸுக்கு போடுறோம். ஹார்ஸ் ரேடிக்கல். சில பேர் வந்து நம்ம இந்த ரேடிக்கல் எழுதணுன்னாலே கொஞ்சம் தடுமாறுவோம். நானும் ஆரம்பத்தில் தடுமாறி இருக்கேன். ஓகே, ஸோ இப்படி போட்டு இப்படி வந்து இது ஒன் சிங்கிள் இதில் எடுத்துகிட்டு போயிடணும் இதை. ஓகே, இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டு ஓகே, எப்படி இந்த இது ரேடிக்கல் வந்து இப்படி அழகாக இப்படி வந்துடும். மான்றது ஹார்ஸ். அதே மாதிரி நம்ம ஷியக்கும் இதே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி வந்துட்டு இங்கே முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் கீழே ஷிய டு ரைட். ஓகே, ஸோ லியாங் அப்படின்றது ஒரிஜினல் லுக் லைக் a yoke fastened across the necks of the horses and a pair of saddles of the two horse carriage. It means two or double. Yoke fastened across the necks of the horses. அதான் மாடு ஆடு எல்லாமே தான். சரி, ஆடு இல்லை, மாடு குதிரை இந்த மாதிரி. ஓகே, இதுதான் இப்போ இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபாஸ்டண்ட். அதாவது ஒரே இதில் வந்து ரெண்டு அனிமல்ஸை வந்து ஒவ்வொரு சைடும் அது வந்து பூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பூட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஒரே இதில் வந்து பூட்டுறது அப்படின்னா அது வந்து ஒன்றா சேர்ந்து இழுக்கும். the pulling has been balanced into two. இதுதான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இதுதான். இந்த மாதிரி இதனுடைய முன்பக்கத்தை தான் அவங்க போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இதுதான் அந்த லியாங் இப்படி வர்றது. இந்த ஹார்ஸோடைய இந்த இது இப்படி நான் வந்து என்னோட கர்சர் மூவ் ஆகுது இல்லையா, இப்படி இதை தான் வந்துட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு இதுதான் இப்படி. இதுக்கு மேலே ஒரு டப்பா மாதிரி போட்டு விட்டாங்க. ஓகே, லியாங்கன்றது இப்படி இருந்து எப்பா எங்களால் அப்படிலாம் போட முடியாது, நாங்கள் இப்படியே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல இதை போட்டுட்டு அப்புறம் தான் இதை க்ளோஸ் பண்ணோம். ஓகே, ஸோ லியாங்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இது. ஸோ அப்படி வந்தோன்னா a couple of birds அப்படி ஆரம்பிச்சு அப்புறம் இன்னைக்கு வந்து எனிதிங் which is டூ இன் கவுண்ட், அதுக்கும் நம்ம இந்த லியாங்குன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு யுவே. The complex form of yuve originally referred to musical instruments or music pronounced yuve. Now it also means joyous, happy. யுவேலா யுக்குவேல், அதாவது யுக்குவேலா அப்படின்னு ஒரு இது இருக்கு. யுக்குலேலே, கரெக்ட். யுக்குலேலேன்னு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ரொம்ப இதுவாக இருக்கும். இது இந்த மாதிரி வாசிப்பாங்க. சின்னதாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். இதுக்கு பேர் யுக்குலேலே. பார்க்குறதுக்கு வந்து கிட்டார் மாதிரி இருக்கும், ஆனால் பட் சின்னதாக இருக்கும். ஓகே, இந்த யுக்குலேலேவை தான் அவங்க யூலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்ஸும் இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, சரி, ஓகே. அதுதான் இந்த மாதிரி இருக்கிறது தான் யுவேல, அதே தான். ஸோ த ஒரிஜினலி ரெஃபர் டு அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மியூசிக். நவ் இட் மீன்ஸ் ஜாயஸ் ஆர் ஹாப்பி, ப்ரொனவுன்ஸ்டு ல. அதாவது இது வந்து எப்படி போடுவோன்னா இப்படி ஒரே லைன் தான், இப்படி போட்டு இப்படி. ஓகே, அதுக்கப்புறம் இப்படி.
இன்றைக்கி வந்து ஜாயாக, அதாவது மியூசிக் வந்து இதுலேருந்து வரக்கூடிய அந்த மியூசிக் வந்து இப்போ வயலின்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் அ வெர்சடைல் இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து என்ன மியூசிக் வேணாலும் அதில் வாசிக்க முடியும். அதே மாதிரி வீணா இஸ் ஆல்சோ எ வெர்சடைல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் வாசிக்க முடியாத இதுவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த யுஏல அப்படின்னா அது வந்து ஜாயஸ்க்கு மட்டும்தான். ஓகே, ஜாயஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் வந்து அதை வாசிக்க முடியும். அதனால் அதுவே இன்றைக்கி வந்து அதனுடைய அந்த ராடிக்கலே வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக இருக்கோம், ஜாயாக இருக்கோம்னா அதுவே வந்து அந்த வேர்டையே வந்து யுஏன்னு மாற்றிக்கிட்டாங்க. அதே வந்து எக்ஸ்ப்ரெஷனுக்கு யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சாங்கு. சாங் அப்படின்றது வந்து originally referred to an old person holding a walking stick. இப்படிதான். எனக்கு என்னவோ பார்த்தா இப்படி வச்சு நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஹோல்டிங் அ வாக்கிங் ஸ்டிக்குன்றாங்க. மேபி இது பர்சன் வச்சுக்கோங்க. இது வந்து கையில், இது கை, இந்த கையில் இது கொம்பு, இது காலுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி. ஓகே, இன்றைக்கி வந்து அதை சாங்குன்னு எடுத்துட்டாங்க. அப்போது பாருங்கள் எவ்வளோ அது வந்து மாறி போய் இன்றைக்கி வேற ஒரு மீனிங்காகவே மாறிடுச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா எ லாங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 sections ப்ரொனவுன்ஸ்டு சாங். இப்போ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. மேபி ஒரு பெரிய குச்சி வச்சுட்டு நடப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அது ஒரு லாங், அதே இப்போ டிஸ்டன்ஸ்க்கு இல்லை வளர்ச்சிக்கும் சொல்கிறாங்க. தோ சாங் ஷிஜியன், அந்த சாங் தான் இது. ஸோ அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ மெஷர் வேர்டு ஆன் சம் கேசஸ். அது வந்து போக போக தான் வரும். இப்போயே சொன்னால் இட் வில் பி லைக் ஓவர்வெல்மிங். ஓகே, அதே மாதிரி இப்போ இது சில்க் ரேடிக்கல்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரேடிக்கல் வந்து விச் இஸ் யூஸ்வலி ரிலேட்டட் டு சில்க்கு, கெய்னா டு கிவ். அன்றைக்கி வந்து ட்ரேடு பிஸ்னஸஸ்லாம் வந்துட்டு சில்க் ரூட்டுன்னே அவங்களுக்கு வந்து சைனாக்கும் இந்தியாவுக்கும் இருந்திருக்கு. இப்போயும் இருக்குது, அதில் யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ அதனால் அது வந்து ஒரு இது காமர்ஸுக்கு வந்துட்டு தே யூஸ் தட் சில்க் ஆஸ் அ மெயின் வே டு டூ த பிஸ்னஸ். ஓகே, இன்றைக்கும் அதுதான். சில்க் இஸ் வெரி வெரி பாப்புலர் இன் சைனா. கெய், அதே மாதிரி டு டை டு நாட். ஏன்னா சில்க் நூலை வந்து ஒரு டை பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அது வந்து இதுவாகிடும், க்ரம்பிள்டு ஆகிடும். அதனால தான் இது வந்து இப்படி போட்டு நாட் பண்ணி வைக்கிறது தான் இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், டு நாட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாங்குன்னு சொல்கிறாங்க. மாங்கு அப்படின்னாலே இது வந்து ஒரு பர்சனுடைய ஹார்ட்டு. ஓகே, பர்சனுடைய ஹார்ட்டு. அப்போ நம்ம ஹார்ட்டை வந்து இப்படியும் போடுவோம், இப்படியும் போடுவோம். ஓகே, ஹார்ட்டை இப்படியும் போடலாம், ஒல்லி குச்சா நிற்கிறதையும் போடலாம், குண்டு ஹார்ட்டையும் போடலாம். அதாவது நம்ம ஓடும்போது ஹார்ட் வந்து பம்ப் ஆகும்போது கொஞ்சம் வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அதனால குவைன்னு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு. அதே மாதிரி நம்ம பிஸியாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் லிட்டில் பிட் நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் பிஸியாக இருக்கும்போது. அதே மாதிரி குவைன்னா இப்போ நம்ம குயிக்காக எங்கேயாவது ஓடுறோம் நடக்கிறோம் அப்படின்னாலும் ஹார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக எதையாவது ஒரு வேலையை செய்கிறோன்னா கூட அவர் ஹார்ட் பீட் வில் பி ரைசிங். அதனால ஓகே, இப்போ பேர் ஒர்க்கில் சக பி அப்படியே ஆன்சர் பண்ணுங்கள். சக பி ஷு நீ மைதமா. இந்த இடத்துல ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அது வேண்டாம், நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சக பின்னா இந்த பெண்ணை நீங்கள் வாங்கினதா? ஓகே, இந்த பி மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லணும். பி சிமிலர் சைனீஸ் வேர்டுன்னு போடுறேன். எல்லாருமே இதுலேயே போட்டிருக்காங்க. சேம் pronounced Chinese word as P.
இந்த இடத்துல அது கொடுக்கல, நான் பார்த்தேன்னா உங்களுக்கு எடுத்து இது பண்ணுறேன். இன்னொன்று வந்து பீன்றதுக்கு வந்துட்டு இன்னொரு வல்கரான ஒரு மீனிங் இருக்குது, அதுதான் வந்து காமிக்கலாம்னு நினச்சேன், சொல்ல வேண்டாமேன்னு நினச்சேன், பார்த்தா காணுங்க. ஓகே, இந்த மாதிரி சிதாவுக்கு 2 சிதாவு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஓகே. தூய்பூச்சி ஓகே இல்லை, சரி இதுக்கு மேலே பேஸ் பண்ண வேண்டாம். ஓகே, 这个皮是你买的吗？不是，我不是买的，அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே,是我妈妈买的。这个汉字是你写的吗？இந்த கேரக்டர் வந்து நீங்கள் எழுதுனதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சாதாரண என்ன சொல்ல, 这个汉字是你写的吗？ 这个是你 So this 对，这个汉字是我写的。是我写的。ஓகே, சரி. ஓகே, ஸோ பிரதீப், 这个菜是谁做的？இந்த டிஷ் யார் பண்ணது? 这个菜是谁做的？这个菜我的妈妈做的。我的妈妈做的。ஓகே, ஓகே.苹果是你买的吗？苹果是你买的吗？ So apples are you bought it? 是我买的。是我买的。ஓகே, வெரி குட். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜியோமை. ஓகே, 5th லெசன் வந்துட்டோம். ஜியோமை சர்ஜியன் பா. அப்போ இந்த இடத்துல ஜிஎன் அப்படின்னாலே நான் என்ன சொன்னேன், ஜிஎன் வந்து ஆல்ரெடி இப்போ என்ன சொன்னேன், மமதி நான் ஜிஎன் சொன்னேன் இல்லையா? ஜிஎன் வந்து நான் எதுக்காக சொன்னேன்? ஜிஎன்னா நான் என்ன சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஜிஎன் சொன்னேன். இது நம்ம இட் இஸ் அ மெஷர் வேர்டுன்னு கூட சொன்னேன். என்ன மமதி, ஞாபகம் வருதா? மமதி, ஆர் யூ தேர்? சரி, ஜியூனா ஜியூமை, அதாவது நான் இதை இப்போ தான் இட் ஷோஸ் த இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி சொல்கிறது. ஜியோமை நான் இப்போ தான் இதை வாங்கினேன், சர்ச்சியன் பா. அப்போ ஜியன் அப்படின்னாலே ஈஃபு, உள்ளுக்குள்ளே யார் இருக்கா? ஈஃபு. இட்ஸ் அ மெஷர் வேர்ட். ஜியூமை சர்ச்சியன் பா. அப்போ டேக் திஸ் ஒன், இதை வாங்கிக்கோ பேசாமல், நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை பேசாமல் வாங்கிக்கோ, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பேசாமன்றதுலாம் இல்லை, அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டு வந்து நான் நம்ம தமிழில் சொல்கிறேன். ஜியோமை, இதை வந்து கண்ணை மூடிட்டு வாங்கிடு, அந்த மாதிரி சொல்கிறது தான் அந்த ஜியூ. பேசாமல் அப்படின்றது தான் அந்த ஜியூ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுது. அதாவது டு மேக் இட் ஃபாஸ்ட், டு மேக் இட் இமீடியட்லி அதை வாங்கிக்கோ. சர்ச்சியன் பா. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷோடைய டெயில் வந்துருச்சு, லேண்ட் வந்திருக்கு, லேண்ட் ராடிக்கல் வந்திருக்கு. கீழே வந்து இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு அவங்க அவ்வளோவா எதுவும் பெரிய இது இல்லை, எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. ஸோ அப்படின்னா இது வந்து ஃபிஷ்ஷு. ஓகே, காஃபி உங்களுக்கே தெரியும், இட்ஸ் காஃபி. கவ் அப்படின்னாலே வந்துட்டு, கவ் அப்படின்னாலே எக்ஸாம்னு அர்த்தம். எக்ஸாமு இந்த ஷு அப்படின்றது வந்து டு ட்ரைன்னு அர்த்தம். ஸோ எக்ஸாமில் நம்ம எல்லாருமே முயற்சி தான் பண்ணுறோம். ஸோ அதனால் விச் இஸ் ஏ. கௌஷ இஸ் ஒன்லி எக்ஸாம் தான். இதுக்கு வந்து இன்னொரு வேர்டு இருக்கிறது வந்து கைஷு. கைஷுன்றது வந்து டு ஸ்டார்ட், அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த கை வந்து வேறு, அது வந்து இதில் ஆரம்பிக்கும், அந்த கைஷு. ஈஃபு அப்படின்றது வந்து க்ளோத்ஸ். ஸோ விச் இஸ் டி. இதனுடைய இதுதான் வந்து ஜிஎன் தான் வந்து இதனுடைய மெஷர் வேர்டு. தாச்சியோ பால், ப்ளே பால், அப்போ விச் இஸ் பி. சி, டேக் ரெஸ்ட். ஓகே, ஸோ ரெஸ்டிங் விச் இஸ் சி. ஓகே, ஓகே. ஓ, வெளியில் போயிட்டாலாவா? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, look at the pictures and describe what they are doing and where they are doing it.
Okay. Mom, So Mamadi, இப்போ இது வந்து எனக்கு சொல்லு. இப்போ இந்த இடத்துல look at the pictures and describe what they are doing and where they are doing it. இப்போ நீ இதை வந்து சொல்லணும். இது வந்து பிரியா சொல்லணும். இதை பிரதீப் சொல்லணும். இதை பரீன் சொல்லணும். இந்த இடத்துல வந்து what they are doingன்றது சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல 2 பேர் குடிக்கிறாங்க இல்லையா? இல்லை இதோ இந்த 2 பேர். அதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? அதை பற்றி பேசணும் நம்ம. லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் டெஸ்கிரைப்ன்ட்டாங்க. ஏதோ தோசை மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. Tamil. Mom, lunch மந்த்துக்கா? லஞ்ச் ஊஃபன். அது பார்த்தா ஊஃபன் மாதிரியா இருக்கு. சரி விட ஏதோ ஒன்று. ஓகே, இதுதான் சொல்லுவியா நீனு? சரி, ஓகே. தாமன் ஜைஃப் அன்குவான். தாமன் ஜைஃப் அன்குவான் சீஃபன். நம்ம இப்படி கூட ஆரம்பிக்கலாம். ஜைஃப் அன்குவன் யோ லியாங்கரன். There are 2 people. யோ ஈக என்ன சொல்லலாம்? யோ ஈக நியூரன், ஹ ஈக நான்ரன். ஸோ தேர் இஸ் one male and a female. தாமன் என்ன சொல்ற? கஞ்சிலை. பார்க்கறதுக்கு கஞ்சிலை. ஓகே, நான் இன்றைக்கி தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. கஞ்சிலைனா பார்க்கறதுக்கு. கஞ்சிலை ஹன் கௌசிங். பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கஞ்சிலை ஹன் கௌசிங். தாமன் எப்படி சொல்லலாம்னா சைஃப் அன்குவான் சி ஊஃபன். இந்த மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி சொல்லணுன்னா நான் வந்து உட்காந்து யோசிச்சு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு தான் சொல்ல முடியும். ஓகேவா? அப்படியே அட்லீஸ்ட் ஒரு 2 லைன்ஸு இந்த மாதிரி. ஆக்சுவலாக நீ கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தேன்னா யோ ஈக லியாங்கரன்னு சொல்லியிருக்கலாம். யோ ஈக நான்ரன் நியூரன் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிரதீப். நான் சொல்ல வந்தது வந்து காஞ்சிலை. காஞ்சிலைனா வந்துட்டு பார்க்கறதுக்கு, when looking at them, பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்காங்க, இல்லை பார்க்கறதுக்கு சேடாக இருக்காங்க, அந்த மாதிரி. Beijing Dongtian Shihao her cafe Zai cafe Guan Hauda or Hauch Zai cafe. அதாவது என்ன சொல்ற? தொம்தியந்த ஷிகோ இந்த வின்டர் சீசன். Zai cafe Guan her cafe ஹன் ஹவுதா. அது மேலே போக முடியாது. ஹன் ஹவ். எஸ், வெரி குட். அந்த மாதிரி தான் சொல்லணும். வெரி குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிரியா. Priya, you are not audible. என்ன சொல்லலாம்? ஜை ஸ்வேஷியா கௌஷ். ஸ்கூலில் இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. Churche Iga Jiaushe. It is a classroom. Zai Shweshiao Jiaushe in the school classroom. Handuo, lot of people. Handuo Shweshang Shia Kaush. Handuo Shweshang Shia Kaush are writing exams.
என்ன பிரியா? மேம் நாட் ஃபாலோயிங் இட். என்னது புரியல, என்ன சொல்றீங்க? ஃபாலோ பண்ண முடியல மேம். அது வந்து அசோசியேட் பண்ண முடியல. ஓகே, அப்படி இருக்கிறத அப்படியே பார்க்கணும். ஓகே, என்ன இருக்குது, அது ஒரு கிளாஸ் ரூம் இல்லையா? சிம்பிள், இட்ஸ் கிளாஸ் ரூம். சர்ஷு ஜியாவுஷு அதாவது இது வந்து தாஷுவே ஷியாவுஷு தான் இல்லையா? அப்போது ஸ்கூல் கிளாஸ் ரூம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து ஏன்னா இதில் பார்த்தா இவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. தாஷுவே ஜியாவுஷு யோ ஹந்துவோ ஸ்வேஷன் என்ன சொல்ல, ஹந்துவோ ஸ்வேஷன் ஷிய கௌஷு. ரைட்டிங் எக்ஸாம். ஹந்துவோனா லாட் ஆஃப். ஓகே சரி, இது பரின் அந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம். ஜை ஷங்தியன் மை ஈஃபு. மை ஈக பியாலிங் த பைசன் தைஃபு. மை பியாலியாங்க மை இன்னொரு ரிப்பீட் பண்ண. மை ஈக பியாலிங் த பைசன் தைஃபு. மை ஈக பியாலியாங் த பைச ஈஃபு. மை ஈக பியாலியாங் த பைச ஈஃபு. ஓகே, ஸோ பாட் மைல ஈக மைலன்னு போட்டுக்கோ. மைன்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஓகே, மை ஈக பியாலியாங் த பைச ஈஃபு. சொல்லலாம்டா. வெரி குட். ஓகே, ஸோ பாட் ஒன் பியூட்டிஃபுல் ஒயிட் ட்ரெஸ்ஸு அங்கே பைசா ஈஃபு. ஓகே சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, ஜெயின் வந்துச்சு. சியாலி அட் த ஹோம், அதாவது இன்சைடு த ஹோம் அப்படின்றது தான் ஜியாலி, இன்சைடு. ஆனால் இவங்க வந்து அட் இன்சைடு ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் இன்சைட் ஹோம். ஒன் யங் woman to ஃபன்குவன் சீஃபன். செமையா, இங்கே வந்து ஐடியாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது சாயந்தரம் நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாமா, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. செமையா, எப்படி? ஓப்போ சியாங் சு வைமியன்ச்சு ஐ டோன்ட் வாண்ட். சியாங்னு அர்த்தம் இந்த இடத்துல ஐ டோன்ட் வுட் லைக் டு கோ அவுட் சைடு. வை மியன்னு அர்த்தம் அவுட் சைட் டு ஈட். ஓ சியாங் ஜை ஜியாச்சு. ஓ சியாங் ஜை ஐ வுட் லைக் அட் ஹோம் ஈட். நான் வீட்லேயே நான் சாப்பிட்டுக்கலான் இருக்கேன். அப்போ உடனே அவங்க என்ன கேட்குறாங்க, இன் தட் கேஸ் நானு அர்த்தம் இன் தட் கேஸ் நீ சுன்பை ஜோ ஷம்மானா. அப்போ நீ வந்து யூ ப்ரிப்பேர் வாட், யூ ப்ரிப்பேர் டு குக் வாட். அப்போ சுன்பைன்னு அர்த்தம் ப்ரிப்பேர். நீ சுன்பை ஜோ ஷம்மனா. ஸோ நீ என்ன பண்ண போகிற, நீ என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிற? ஜியூஸோனா நான் இமீடியட்டாக நான் குக் பண்ண போகிறேன். ஜியூஸோ நீ ஐச்சு த யூபா, உனக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷு நான் பண்ண போகிறேன். அப்போ பான்றது வந்து இந்த இடத்துல வந்து விச் ஷோஸ் த எலிமெண்ட் ஆஃப் இது என்ன சொல்லலாம்னா, இந்த இடத்துல ரெக்வெஸ்ட் கிடையாது, இது கிடையாது, ரெக்வெஸ்ட் கிடையாது, சஜஷன்லாம் கிடையாது. இட் ஷோஸ் த கேர் யூபா. இந்த மாதிரி பாக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம கேட்கலாம், லிசன் பண்ணலாம். இப்போது HSK2 ஆடியோ. இப்போ நம்ம எத்தனாவது லெசனில் இருக்கோம்? 5வது லெசனில் இருக்குமா?第5课，就买这件吧。 Lesson 5. Take this one. 课文1，在家里。 Text 1. At home. 晚上我们去饭馆吃饭怎么样？我不想去外面吃，我想在家吃。那你准备做什么呢？
就做你爱吃的鱼吧。 New words. 外面，准备，就，鱼，吧。ஓகே ஸோ இதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே லெட்ஸ் கோ டு அ ரெஸ்டாரண்ட் ஃபார் டின்னர். வாட் டு யூ திங்க்? ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் அவுட். அவுட்டுன்றது வந்து அவுட் சைடுன்னு அவங்க சொல்கிறாங்க. பை மீன். ஓகே பை மீன் அவுட் சைட். ஐ வாண்ட் டு ஈட் அட் ஹோம். வாட் ஆர் யூ பிளானிங் டு குக்? ஓகே அப்போ வந்து இந்த இடத்துல சுன்பைன்னு தான் கேட்குறாங்க. பிளானிங்லாம் கேட்கல. பிளானிங்க்கு நமக்கு இன்னொரு வேர்டு இருக்குது, தாஸ்வன் சொல்லுவாங்க. தாஸ்வன்றது தான் பிளானு. ஆனால் இங்கே வந்து ப்ரிப்பேரிங் தான். நீ என்ன பண்ண போகிறேன்னு தான் கேட்குறாங்க. பண்ண போகிறேன்னா அதை சுன்பைஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சுன்பைஸோ. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் இப்படி தான் வரும். சுன்பைஸோ இட் இஸ் அ ஃப்ரேஸ். ஓகே சுன்பைஸோ. சுன்பைஸோ ஷமனா நீ என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிற, அதாவது நீ என்ன குக் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிற. ஜியூசோனி நான் இம்மீடியட்டாக போய் பண்ண போகிறேன். நீ ஆயிடுச்சு த யூபா உனக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷு. ஓகே சாதனம் அப்படியே படிச்சுட்டு ஒரு வாட்டி.วันชื่อ我们住房管吃饭怎么样？我不想住外面吃，我想在家吃。那你准备做什么呢？就做你爱吃的யூபா. ஓகே சரி நெக்ஸ்ட் இப்போ பிரியா படிச்சிருங்க. பிரியா. 晚上我们吃饭玩吃饭怎么样？我不想去外面吃，我想在家吃。那你准备做什么？什么呢？就是说你爱吃的யூபா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜை ஷங்தியன் என்ன சொல்கிறாங்க? ஜை ஷங்தியன். அப்போ இந்த ஷங் வந்து அந்த ஷங்கு மாதிரி இல்லை. ஓகே ஷாங்தியன். ஓகே இன்னும் பங் ஓகான் ஹெல்ப் மீ டு see a little. இது வந்து என்னது? ஈஸியானாலே இட் இஸ் அ பாசிட்டிவ் நோட். யோதியார்ன்றது நெகட்டிவ் கம்ப்ளைனிங் மூடு. ஓகே யோதியார் இஸ் கம்ப்ளைன். ரெண்டுத்துக்குமே என்னது? ஒரே மீனிங் தான். ஈஸியானாலும் எ லிட்டில் தான், யோதியார்னாலும் எ லிட்டில் தான். பட் நம்ம யோதியார் வந்து எப்போ சொல்வோம்னா கம்ப்ளைனிங் மூடில் இருக்கும்போது யோதியார் சொல்வோம். அதே ஒரு பாசிட்டிவ் மூடில் இருக்கும்போது வந்து ஈஸியான்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து எ ஃப்ரெண்ட் இஸ் ஆஸ்கிங் தி a woman is asking the friend Churchian Yifu Samaya. So she is asking about the opinion of the dress. எப்படி இருக்குன்னு கேட்குறான். அதனால் வந்து நீ கொஞ்சம் இதை பாரு, நீ கொஞ்சம் அப்படின்றது தான் ஈஸியாக. எ லிட்டில் Churchian Yifu this மெஷர் வேர்டு இல்லையா, அந்த எம் வேர்டுன்னு போட்டுக்கலாம். மெஷர் வேர்டு ஈஃபு க்ளோத் செமையா ஹவ் அபவுட் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உடனே அவள் என்ன சொல்கிறா? யான்சர் ஹைக்கை கலர் வந்து ஸ்டில் குட். இந்த இடத்துல கயின்னா ஒத்து போகுது. இட் மே சூட் யூ. அப்போ கயின்றதுக்குள்ளே என்ன இருக்குது? இட் மே சூட் யூ. ஹை கயின்னா ஸ்டில் இட் கோஸ் வெல் ஆன் யூ. ஜோஷ் யோதியார் தா. அப்போ என்னது? இது வந்து கம்ப்ளைனிங் மூடில் சொல்கிறேன். யோதியார் தானா எ லிட்டில் பிட் பிக். இந்த சைஸ் அவளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ். ஜியூஷ் பட் ஜியூஷன்னு அர்த்தம் எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல இமீடியட்லின்னு எடுத்துக்கூடாது. எக்ஸாக்ட்லி இட் இஸ் எ லிட்டில் பிக். அப்போ உடனே இவன் என்ன கேட்குறா? சர்ச்சியன் ஷாவது செமையா
அப்போ இன்னொரு ட்ரெஸ் எடுத்து அவ கையில் 2-3 ட்ரெஸ் வச்சுருக்கா இல்லையா, அப்போ இன்னொன்று எடுத்து காமிக்கிறா. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஈஃபுன்னு சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சர்ஜியன் ஷியாவுத இந்த சின்ன ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஷியாவுத த ஸ்மாலர் ஒன் அப்படின்றது தான் இந்த ஒன் வந்து இந்த வந்து இண்டிகேட் பண்ணுது. த ஸ்மாலர் ஒன் ஹவ் அபவுட். அப்போ அதுக்கு அவள் என்ன சொல்கிறா, சர்ச்சியன் பூஸ்வோ இந்த ட்ரெஸ்ஸு நாட் பேட் ஜியோமை இது உடனே பேசாமல் வாங்கிடு. அதுதான் என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல நமக்கு மேலே ஹெட்டிங்கே என்ன, இந்த லெசனுடைய ஹெட்டிங்கே என்ன, ஜியோமை சர்ச்சியன்பா. வேறு எதுவும் இதை பற்றி யோசிக்காத டக்குன்னு வாங்கிடு. அதனால தான் ஜியோமை இமீடியட்டாக வாங்கு அப்படின்றது தான் ஜியோமை சர்ச்சியன்பா. இந்த இடத்துல ஜியூன்றது வந்து எக்ஸாக்டுன்னு நம்ம எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல ஜியூஷின்னு வரும்போது தான் எக்ஸாக்ட்லி, ஜியூன்னு வரும்போது வெறும் ஜியூ மட்டும் வந்து when it is followed by a other verb, the main verb வரும்போது it has to be immediately my சர்ச்சியன் பா. ஓகே, இப்போ இதை லெசன் பண்ணலாம். இப்போ 5-2课文2在商店 Text 2. In a store. 帮我看一下这件衣服怎么样？颜色还可以，就是有点大。这件小的怎么样？这件不错，就买这件吧。就买这件吧。 New words. 件还可以不错。ஓகே, ஸோ ஏ வந்து பரீனு, பி வந்து பிரதீப். ஸ்டார்ட் பண்ணுங்க 2 பேரும். 帮我看一下这件衣服什么样。 ஓகே, 杨子 ஹாய் 可以就是有点大。யோத்தியார் பானே வருது இல்லை, யோத்தியார் தான். 这年下的什么样？就钱不说，就买这件吧。就买这件吧。ஓகே, இன்னொரு வாட்டி இப்போ கேட்டுருங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாங்க இவங்க.课文2在商店 Text 2. In a store. 帮我看一下这件衣服怎么样？颜色还可以，就是有点大。这件小的怎么样？这件不错，就买这件吧。就买这件吧。 New words. 件还可以不错。இந்த கிளாஸ் ரூம் இதோட முடிச்சிடலாம் நம்ம. ஜியாவ்ஷு இது ரூம். ஓகே, இந்த கிளாஸ் ரூமில் என்னமோ நடக்குது. ஜிந்தியன் சூப்பூச்சு இது அப்படியே ஒரு ஃப்ரேஸு. சூப்பூச்சு தாச்சியோ நீ இன்னைக்கு வந்து விளையாட போலியா? ஜிந்தியன் டுடே go not go playing அந்த இடத்துல பால், அது மேபி ஏதோ ஒன்று, பாஸ்கெட் பாலாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபுட்பாலாக இருக்கலாம். Chal Yangtian, this 2 days, they are like, அப்போ இது complaining mood. Okay, you're a little tired. பூச்சு தாச்சியோத, அதனால not go play அப்படின்னு சொல்கிறாங்க. சூல நீ சைஸோ ஷமான, அப்போ you at what to do, you at to do what, நீ என்ன பண்ண போகிற, அதான் டயர்டாக இருக்கு இல்லையா அப்படின்றதுக்காக கேட்குறான். you at to do what. ஷிசாய் ஷியாங் சோத்தியன் த கௌஷுமா, நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் வேறு இருக்குல்ல. ஷிசாய் ஷியாங்னாலே வந்து அட்டு சியாங்னா நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறா. ஓகே, திங்க் சோத்தியன் தானே. அப்போ இந்த இடத்துல நம்ம திங்கை வந்து என்னென்னு மாற்றிக்கணும், தாட்டுன்னு மாற்றிக்கணும். ஏன்னா நேத்தின்னு ஆயிடுச்சு இல்லையா. சோத்தியன்னா எஸ்டர்டே.
நீ எஸ்டர்டே எக்ஸாமை பற்றி நீ என்ன நினைக்கிற? கௌஷுமான எக்ஸாம் ஷியா அப்போது வந்து ரியலைஸ் பண்ணுற, ஓ ஆமாம்ல, ஓ ஜுவேத அப்போது ஷியாங்னாலும் திங்க்கு தான், ஜுவேதன்னா நான் பிலீவ் பண்ணுறேன். அதாவது திங்கிங்க்கும் பிலீவிங்க்கும் நடுவில் நம்ம கொஞ்சம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா தான் ஜுவேத. ஓ ஜுவேத இல்லைனா நான் வந்து கெஸ்ஸிங் கூட வச்சுக்கலாம். ஓகே இதுவும் ஆனால் நம்ம இங்கிலீஷில் வேறு வழி இல்லை, திங்க்குன்னு தான் சொல்லணும். ஜுவேதன்னாலும் சியாங்குன்னாலும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரே மீனிங் தான் வரும். ஓ ஜுவேத திங்ஹாஷுவோ, திங்க்னா அர்த்தம் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஹை கய் நல்லாவே போச்சு. ஹை கயின்னு அர்த்தம். அதாவது கயின்னா இது கொஞ்சம் கஷ்டம், எப்படி சொல்கிறதுன்னு புரியல. ஹை கயின்னா ஸ்டில் கேன்னா வந்து லிட்ரல் மீனிங். ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க ஹை கயின்னா லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஓகே ஐ திங்க் ஐ டிட் ஓகே. ஹை கயி நல்லா போச்சு அப்படின்றத சொல்கிறேன். ஹை கயி தூஹஷிய படிக்கிறதும் எழுதுறதும் பூகம் நல்லாவே இல்லை. இப்போ என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஓ ஜுவேத திங்க ஷிய லிசனிங்கோ ரைட்டிங்கோ பூகாவோ ஷோஹ து பேசுகிறதும் படிக்கிறதும் நல்லா வரும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கில் செட் வந்து மாறும். அவங்கவுங்களுக்குன்னு அது ஒரு ஸ்கில் செட் இருக்கும். லிசனிங் ரீடிங் நல்லா பண்ணுவாங்க சில பேர், லிசனிங் அண்ட் ரீடிங் நல்லா பண்ணுவாங்க, ரைட்டிங் அண்ட் இது வந்து சில பேர் லிசனிங் ரீடிங் ஸ்பீக்கிங் நல்லா பண்ணுவாங்க, ரைட்டிங் வந்து சுத்தமாக வராது. நம்ம இந்த எழுதுறதுனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவங்க ரைட்டிங் வந்து வராது. இதெல்லாம் நம்ம சைனீஸில் இந்த 4த்துமே பண்ணணும் நம்ம. ஓகே தூனா ரீடு அந்த காம்ப்ரிஹென்ஷன்ஸ் படித்து நம்ம ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுறது. ஓகே தூஹ ஹ ஷியர் ரைட்டிங் பூஹவ் நாட் குட். ஹந்தோஸ் அப்படியே சொல்லியிருக்காங்க. சைனீஸ் எக்ஸாம் எழுதினா தான் இந்த மாதிரி வந்து புலம்ப முடியும். ஓகே வெரி லாட். ஓகே வெரி லாட் அப்படின்னா ஏ லாட்னு வச்சுக்கோங்க. ஏ லாட் ஜுன்னு அர்த்தம். கேரக்டர்ஸ் சைனீஸ் கேரக்டர்ஸ். ஹந்தோஸு ஓதோ பூச்சிதா எனக்கு சுத்தமாக தெரியாது, ஒன்றும் கூட தெரியாது. ஓதோ பூச்சிதா ஐ டோன்ட் நோ அட் ஆல் அப்படின்னா தான் தோ யூஸ் பண்ண முடியும். ஒரு லெட்டர் கூட எனக்கு தெரிஞ்ச லெட்டரே வரல அப்படின்றது தான் அவன் சொல்கிறான். ஓதோ பூச்சிதா ஷி ஷம்ம ஈஸு அதனுடைய மீனிங் என்னன்றதே எனக்கு தெரியாது. அப்போ நான் எப்படி அதை படிக்க முடியும்? அதான் சொல்ல வரேன். புலம்புறா பாவம். ஓகே ஷியா ஓ ஜுவேத திங்ஹ ஷோ ஹை கயி தூஹஷ்ய பூஹாவ் ஹன் துவோ ஜு ஓதோ பூச்சிதாவ் ஷி ஷம்ம ஈஸு. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு இது, அதனால் ஒரே ஒரு வாட்டி கேட்டு we will end the class. Okay, so in the next class we will continue with this same thing. Now we can listen it. Okay. 课文3，在教室。 Text 3 in the classroom. 今天去不去打球？ 这2天有点累，不去打球了。 你在做什么呢？是在想昨天的考试吗？ 是啊，我觉得听和说还可以，读和写不好，很多字我都不知道是什么意思。 New words. 考试，意思， Okay, சரி நம்ம